ஃப்ரெண்ட்ஸ் இந்த முட்டை மிளகு வறுவல் பாருங்களா, பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்க டேஸ்ட்டு பார்த்தோன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் செஞ்சீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 2 வீடு தள்ளியாவது இதோட வாசனை அந்த அளவுக்கு வரும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும். நீங்கள் முட்டை வாங்கினா மறக்காமல் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி மட்டும் ஒரு தடவை முட்டை மிளகு வறுவல் மட்டும் செஞ்சு பாருங்கள். இதோட டேஸ்ட்டும் வாசனையும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் மறக்கவே மாட்டீங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும். இந்த முட்டை மிளகு வறுவலை செஞ்சு வச்சுட்டு தயிர் சாதம், லெமன் சாதம், ரச சாதம், சாம்பார் சாதம் இது கூடலாம் வச்சு சாப்பிடும்போது இதோட டேஸ்ட்டு அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நம்ம முட்டை மிளகு வறுவல் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா சமையல். இன்னைக்கு கேரளா சமையலில் நம்ம முட்டை வறுவல் தான் செய்ய போகிறோம். ஒரு ஸ்பெஷல் மசாலாவோட தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முட்டை மிளகு வறுவல் பண்ணுறதுக்கு நான் 7 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த 7 முட்டையோ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த முட்டையை இந்த மாதிரி மெதுவாக உள்ளே இது மாதிரி சேர்த்து கொடுத்துக்கோங்க. முட்டையை சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து வேக வைக்கும் போது தோல் உரிக்கிறதுக்கு ஈஸியாக வரும். சேர்த்து கொடுத்துக்கோங்க. உப்பு சேர்த்து கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி முட்டையை ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம முட்டை வேக வச்ச முட்டை எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ முட்டையை சுடு தண்ணியிலேருந்து மாற்றிட்டு நீங்கள் பச்சை தண்ணி பிடிச்சிங்கனாவே ஒரு 10 நிமிஷத்தில் ஆறிடும். அதுக்கப்புறம் அந்த தோல் நீக்கிட்டு மாற்றி வச்சுக்கோங்க. இந்த முட்டை வறுவலுக்கு ஒரு ஸ்பெஷல் மசாலா தான் ரெடி பண்ண போகிறோம். அடுப்பில் ஒரு இரும்பு கடாய் வச்சுக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி எடுத்துருக்கேன். இப்போ இந்த மல்லியும் சேர்த்து கொடுத்துக்கோங்க. அது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மிளகையும் சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வாசனை வர வரைக்கும் இந்த மசாலாவை ஃபஸ்ட்டு வறுத்துக்கோங்க. இந்த மசாலா அந்த அளவுக்கு வாசனையை கொடுக்கும், டேஸ்ட்டையும் கொடுக்கும். வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா கலர் மாதிரி நல்லா வருந்து வந்திருக்கு பார்த்தீங்களா? அங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு இப்போ வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. திரும்பவும் அதே கடாயில் 2 கைப்பிடி அளவுக்கு தாராளமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இந்த முட்டை மசாலாவுக்கு இந்த கருவேப்பிலை தான் ஹைலைட்டு. சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு கருவேப்பிலையை ஒரு 10 நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க. எண்ணெய் எதுவும் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி மட்டும் எடுத்துக்கோங்க. இதோட வாசனையும் டேஸ்ட்டும் இந்த மசாலாவோடு சேர்த்து சாப்பிடும்போது அந்த அளவுக்கு வாசனை இருக்கும். வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த கருவேப்பிலை எந்த அளவுக்கு கலர் எதுவும் மாறாமல் எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக வருந்து வந்திருக்கு பார்த்தீங்களா? அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்திங்கன்னா கலர் எதுவும் மாறாது. இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக வருந்து வரும். இங்கே பாருங்கள், இப்போ இதுலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருவேப்பிலையை மாற்றி வச்சுக்கோங்க. மாற்றி வச்சுட்டு இந்த கருவேப்பிலையை மசாலாவோடு சேர்த்து நல்லா ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் அரைக்கும் போது கொஞ்சம் கூட மிக்சியில் தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் அரைச்சா மட்டும்தான் நல்லா ஒன்றும் பாதியமாக நல்லா மசாலா வாசனையோடு நமக்கு சூப்பராக இருக்கும். இப்போ அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ திரும்பவும் அதே கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கிறோம்ல முட்டையை இந்த மாதிரி சேர்த்து கொடுத்துக்கோங்க. முட்டையை சேர்த்து கொடுத்துட்டு நம்ம சேர்த்த ஒரு சைடு நல்லா ரோஸ்ட் ஆகி வர வரைக்கும் வேக விடுங்க. இப்போ பாருங்கள், ஒரு சைடு முட்டை எந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா? இப்போ திருப்பி சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு சைடு நல்லா ரோஸ்ட் ஆக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், 2 சைடும் நல்ல முட்டை நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம்ல இந்த கருவேப்பிலை மிளகு பொடியை இந்த மாதிரி சேர்த்து கொடுத்துக்கோங்க. இதோட வாசனையும் டேஸ்ட்டும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் எப்போ தோணுதோ ஸ்நாக்ஸாக கூட இந்த முட்டை வறுவலை செஞ்சு சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும். இந்த மாதிரி சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு இந்த எண்ணெயிலேயே இந்த மசாலாவோட இந்த முட்டை ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. நீங்கள் வேக விடும்போது இந்த மாதிரி திருப்பி சேர்த்து இந்த மாதிரி வேக விட்டிங்கன்னா நல்லா மசாலா பிடிக்கும். அடுப்பை மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி திருப்பி சேர்த்து முட்டையை இந்த மசாலாவோட வேக விடுங்க. இப்போ பாருங்கள், 2 சைடும் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. நல்லா மசாலாவோடு சேர்ந்து நல்லா கமன்னு வாசனை வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இறக்கிட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்குவோங்க. இறக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஏற்கனவே 2 டேபிள் ஸ்பூன் கருவேப்பிலை மாற்றி வச்சுருந்தோம்ல,
இந்த மாதிரி கையில் லேசாக இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக தான் இருக்குது, உடஞ்சி வந்துடும். இப்போ கருவேப்பிலை சேர்த்துட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்குவோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட முட்டை மிளகு வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதோட டேஸ்ட்டு அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் சாதத்தோட மட்டும் கிடையாது, எப்போல்லாம் உங்களுக்கு தோணுதோ அப்போல்லாம் முட்டையை இந்த மாதிரி மட்டும் தான் செஞ்சு சாப்பிடுவீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கேரளா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.